ஓகே. ஹாய் லீடர்ஸ். லீடர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டேஜோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதுவும் நம்ம டீமில் ஒரு மிராக்கிளான ரிசல்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு. அந்த ரிசல்ட் என்ன, அது எப்படி கிடச்சது வரைக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சனோட கால் யாரோட கால் அப்படின்னா, நம்மளுடைய டீமில் ஹேமா ஸ்ரீன்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க. அவங்களுக்கு காலில் இந்த மாதிரி ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்திருக்கு. எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அவங்க அது எடுக்கும் போது ரிசல்ட் வந்திருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் க்யூர் ஆகலை. ஏதோ அந்த இச்சிங் இல்லாமல் இருக்கும் போல், ஓகேங்களா, அந்த அடிப்பு அந்த இச்சிங் இல்லாமல் இருக்கும் போல், அந்தளவுக்கு மட்டும்தான் ரிசல்ட் கிடச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள் டாக்டர்ஸ், ஓகேங்களா. நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு காரணம் வந்து எந்த டாக்டர்ஸ் பற்றி நான் குறை சொல்லணுமோ இல்லை வேறு யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போர்ட்ரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து 25K செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கால் அலர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அந்த அலர்ஜியை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக 25K கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல, ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த 5 ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கிட்ட வர சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் போயும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே ப்ராப்பராக கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க சைட்லேருந்து அப்டேட் வந்துச்சு. நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பிரதர் போகிற போக்கில் அடிச்சு விட்றீங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் இதை பற்றி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டா நான் இதை ஆடியோ போடுறேன். ஏன்னா நம்ம டீமில் நடந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா பேர் கொடுத்துடக்கூடாதுல்ல, ஓகேங்களா. அதனால வந்து நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டா போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பிக்கில் பாருங்கள், இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிக், ஓகேங்களா. ஸோ அதாவது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா March 14 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, March 14 அன்னைக்கு நம்ம இந்த இதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இந்த ப்ராடக்ட் வந்து இது ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ரிசல்ட் பாருங்கள், ஒரு பாதி ரிசல்ட்டுங்கிறது கிடச்சிருக்கு, ஓகேங்களா. பாதி ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது எப்போ கிடச்சது அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா March 25. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் லைவ் ரிசல்ட் தான் காமிக்கிறேன். அந்த சிஸ்டரோட கால் தான், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ மோசமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த பிக்கில் பாருங்களேன், அப்படியே மேலே உள்ளலாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா. ஒயிட் கலரில் வந்து தெரியுதா, ஓகேங்களா. அப்படியே ஒரு காய் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா March 25 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 11 டேஸில் இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டினியூவாக எடுத்து காமிச்சாங்க. இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னா, இதுக்கும் நம்ம டீமில் ஹேமா ஸ்ரீன்னு இருக்கக்கூடிய சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டருக்கு சஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது புதுசு, ஓகேங்களா. அவங்களே ஒரு டவுட்டில் தான் பண்ணாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70 to 80% வந்து ட்ரஸ்ட் இருந்தாலும், ஒரு நம்ம ப்ராடக்ட் நிறைய ட்ரைனிங்கில் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் 20% தான் அவங்க புதுசாக தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு நியூ ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் வந்து ஒரு 3 to 4 months 3 to 4 monthsக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. எடுத்து சஜஸ்ட் பண்ணி ஒரு இதுக்கும் அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டேன், இதெல்லாம் க்யூர் ஆகலை, இது க்யூர் ஆக போதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்திருக்கு, ஓகேங்களா. நல்லா பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா March 14. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா March 25 அன்னைக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், அவங்களுடைய கால் தான் தெரியுதா, எந்த அளவுக்கு மிராக்கிளாக ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஃபோட்டோ எங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாக கேட்டோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுருக்காங்க. அது கரெக்டாக June 10 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா May 30, ஓகேங்களா. வருஷ கணக்காக இருந்து க்யூர் ஆகாத ப்ராப்ளம், எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சு க்யூர் ஆகாமல் இருந்த ப்ராப்ளத்தை வெறும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து March 25, ஓகேங்களா. March 25 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க. June 10 வந்து எங்களுக்கு கையில் ஃபோட்டோ வந்துச்சு. May 30, ஓகேங்களா. March, April, May கிட்டத்தட்ட வந்து 2 monthsக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மிராக்கிளான ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்களேன். தெரியுதா, கண்டிப்பாக தெரியும், யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போ நம்மளுடைய வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான். நான் எதுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன், என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறப்பனா, நிறையா பேர் வெஸ்டேஜை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. என்னப்பா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஹையாக இருக்குது, இது எப்படிப்பா ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. எங்கள் ரிசல்ட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டை பார்க்காதீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பாருங்கள், ஓகேங்களா. இவங்க மட்டும் ஸ்டார்டிங்கில் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ கரெக்டாக கவனிக்கிறீங்கன்னா நான் கேட்குற கொஸ்டினுக்கு எனக்கு ப்ரைவேட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க மட்டும் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை பார்த்துருந்தாலோ இல்லை ப்ராடக்ட்ஸை
ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் எங்கே ரிசல்ட் வரப்போகுதுன்னு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் எடுத்திருந்தாலோ வருஷ கணக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த ப்ராப்ளத்தினால வருஷ கணக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தினால வருஷ கணக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து கரெக்டாக எடுத்து இந்த ரிசல்ட் கிடச்சிருக்குமா? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்ப்பேன். இந்த வீடியோவை இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு அவங்க ப்ராடக்டை ட்ரஸ்ட் பண்ணாமல் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு நினச்சி அவங்களா தப்பாக நினச்சிட்டு ஸோ எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள், எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டில் மிராக்கிளான ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? இதில் இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் சொல்கிற பாருங்கள். நான் எவ்வளோ செலவு பண்ணான்னு சொன்னேன், கிட்டத்தட்ட 5 to 6 ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ வந்து 25K வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நம்ம வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ஸ் வெறும் வந்து 3K கிட்ட தான் செலவு பண்ணியிருக்காங்க. 25K இங்கே இருக்குது, 3K இங்கே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் ஆனஸ்ட்டாக வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்களும் ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. எங்கேயாவது வெளியில், ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு 25K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ண ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காதது ஒன்று. நம்ம 3K அதாவது 3000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி காலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? எதை பெருசாக நினைப்பீங்க? கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒரு பர்சன் சஜஸ்ட் பண்ண அந்த சப்ளிமெண்ட்ஸ் பெருசாக பார்ப்பீங்களா? இல்லை டாக்டர்ஸ் படித்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற டேப்லெட்ஸை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்களா? கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் எகெயின் சொல்கிறேன், இது வந்து யாரையுமே புண்படுத்தும் நோக்கம் கிடையாது. நான் எந்த ஒரு டாக்டர்ஸுமே தப்பாக பேசலை. ஓகேங்களா? நான் இதை வந்து நான் எகெயின் சொல்லிக்கிறேன். நான் இது மெயினாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நிறையா பேர் வெஸ்டேஜை பற்றி தப்பான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க, தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க, நல்ல சூப்பரான ரிசல்ட் வரக்கூடிய டாக்டர்ஸும் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். பட் இந்த இடத்துல ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனுங்கிற விஷயம் தெரியல. அதாவது டாக்டர் சஜஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் குவாலிட்டியாக இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸும் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்டுமே சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. அலால் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்காங்க, FSI சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, ISO சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெயினாக என்னென்ன வச்சுருக்கணுமோ அது எல்லா சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. சும்மா இதுக்கப்புறமும் பார்த்துட்டு இல்லாமல் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கீங்கன்னா துணிஞ்சு இறங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது? என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து சுகர் இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது, எனக்கு பர்சனலாக வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, பர்சனலாக ஹெல்த் இஷ்யூ இருக்குது, PCOD ப்ராப்ளம், irregular பீரியட்ஸு, வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கெயினாக இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கேன், ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லை பிரதர் எனக்கு புரியல, என்னென்ன ப்ராப்ளத்துக்கு எனக்கு இங்கே சொல்யூஷன் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதையும் நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணுறதுனா இருந்தாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாயின்ட் பெயின், போன் பெயின், பாடி பெயின், இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சுகரு, ஓகேங்களா, அது வந்து நீங்கள் எவ்வளோ லோ சுகராக இருந்தாலும் சரி, ஹை சுகராக இருந்தாலும் சரி, அதுக்கும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லோ பிபி, ஹை பிபி, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோரு, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸோ பாருங்கள் அப்படியே வெரிகோஸ் வெயின், அல்சர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஸோ நர்வ் டிஸார்டர், ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்துக்கு இருக்குது. பாருங்கள், பாருங்களேன், அப்படியே நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கொலஸ்ட்ராலுக்கு இருக்குது, அசிடிட்டி இருக்குது, ஐ ப்ராப்ளம்ஸ்க்கு இருக்குது, ஆஸ்துமா இருக்குது, மெமரி லாஸ்க்கு இருக்குது, வீசிங் ப்ராப்ளத்துக்கு இருக்குது, கோல்டு கஃபு, அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவருக்கு இருக்குது, சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இருக்குது, ஹேர் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் ரிலேட்டடாக இப்போ காமிச்சல இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. PCOD ப்ராப்ளம், irregular பீரியட்ஸு, பைல்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சப்ளிமெண்ட்ஸுங்கிறது இருக்குங்க. இப்போ நான் காமிச்சது தாண்டி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஓகேங்களா, இப்போ உங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு 8 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, என்ன பண்ணியிருப்பீங்க? மருந்து மாத்திரையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காமிச்சிருப்பீங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிருப்பீங்க. அங்கே போய் நீங்கள் வந்து 20,000 30,000 செலவு பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெஸ்டேஜில் நேச்சுரலாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டுங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் லீடர்ஸ், இன்னமும் நிறையா வந்து பார்த்தா ரிசல்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கு தனியாக வந்து PDF வந்து பார்த்தா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓகேங்களா, எவ்வளோ PDF வந்து எவ்வளோ இமேஜஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். அவங்க
அவங்க பிஃபோர் ஆஃப்டரோட ரிசல்ட்டோட இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு ரிசல்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னா ஏன் வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மேலே டவுட் கிடையாது, உங்கள் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போயுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பார்க்காம ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பாருங்கள். ப்ராடக்ட்டோட ப்ரைஸை பார்க்காம ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் கரெக்டாக பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட 2 கொஸ்டின் கேட்குறேன். 2 கொஸ்டின்ஸ்க்குமே இப்போவே ஆன்சர் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்ததை தாண்டி நம்ம விலையே கொடுத்து வாங்கவே முடியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே டைம் தான் சொல்லுவாங்க. டைம் வந்து இன்றைக்கி போச்சா நாளைக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு டைம் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா எகெயின் அதை ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழைய ஹெல்த்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அது கை இல்லை அப்படின்னா திருப்பி ஒட்ட வச்சிடலாமா? ஒரு கால் இல்லைன்னா திருப்பி ஒட்ட வச்சிடலாமா? உடம்புல ஒரு பார்ட்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒட்ட வச்சிடலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது இல்லை. அப்புறம் ஏங்க நீங்கள் வந்து தயங்கிட்டு இருக்கீங்க? வெறும் விலையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பாருங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் மிராக்கலான ரிசல்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், விழித்து கொண்டவர்கள் பிழைத்து கொள்வார்கள். ஓகேங்களா? ஸோ தைரியமாக இறங்கி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அந்த ரிசல்ட்டை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன், ஹேமாஸ்ரீ ரிசல்ட்டு, அவங்க தான் அந்த ரிசல்ட்டை ஷேர் பண்ணது. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ரிசல்ட்டை காமிச்சனால இப்போ இவ்வளோ பெரிய இது இருக்குது, நம்ம சப்ளிமெண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கிற விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே லீடர்ஸ், ஸோ சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்காமல் இந்த வீடியோ கரெக்டாக பார்த்த பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து தேவை இருக்குது, என்ன ப்ராப்ளத்துக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுதுங்கிற விஷயத்த ப்ரைவேட்டாக தயங்காமல் ஒரு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா மறப்போமா? ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். மறப்போமா? எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தயங்குவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மறைக்க மாட்டோம்ல. அப்போ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு டாக்டராக நினச்சி பேசுங்க. அவங்க மென்னாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம். உங்களுடைய அப்ளைன் ஒரு மென்னாக இருக்கலாம். தனியாக வந்து ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் குரூப்னே இருக்குது. ஓகேங்களா? அந்த குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஆட் ஆகிட்டு ஸோ டவுட்டை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து என்னையை பற்றி சொல்கிறது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னா வேற ஒரு பர்சன் சொல்லி கேளுங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க? வேற ஒரு பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ துணிஞ்சு இறங்கி பண்ணி அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கரெக்டாக பார்த்த பர்சன்ஸ் எல்லாருமே, ஸோ நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளத்துக்கு சப்ளிமெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்கிற விஷயத்த சொல்லுங்கள். மேபி யாராக்காமல் இருக்கீங்க, அதாவது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா மேபி சுற்றி உள்ளவங்க யாராவது இருப்பாங்களா, அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி ஃபீட்பேக் கொடுக்க சொன்னாலும் கொடுங்க. தேங்க்யூ.